பக்த புரந்தரதாசர் 14ஆம் பகுதி. சின்னஞ்சிறு பிராயத்தினரை ஈர்க்கும் விதமாக புரந்தரதாசர் நிறைய பாடல்களை கன்னட மொழியில் இயற்றியுள்ளார். அவற்றில் பாலகிருஷ்ணனின் லீலைகள் மற்றும் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் வடிவங்களை எளிய சொற்களில் போற்றும் பாடல் என்று குழந்தைகள் எளிதில் கற்றுக்கொள்வதற்கு ஏதுவாய் மிகவும் இனிமையான மற்றும் எளிய ராகங்களான மலஹரி, கல்யாணி, சங்கராபரணம் ஆகியவற்றில் தாசர் அளித்துள்ளவை குறிப்பிடத்தக்கது. மாதிரிக்கு தாசரின் கிருஷ்ண லீலையை நம் கண்ணெதிரே கொண்டு வருகின்ற கும்மண்ணா கர எதிரே என்கிற அழகான கன்னட பாடலின் பொருளை இங்கே காணலாம். இப்பாடல் குழந்தை கண்ணன் தான் எப்பொழுதும் செய்கின்ற குறும்புகளை எல்லாம் அன்னை யசோதையிடம் பட்டியலிட்டு இனி அவற்றையெல்லாம் தான் செய்ய மாட்டேன் என்றும் அதனால் அவள் பூச்சாண்டியை அழைக்க வேண்டாம் என்றும் கெஞ்சுவதாக அமைந்துள்ளது. வாருங்கள் இனி பாடலை காணலாம். பூச்சாண்டி வேண்டாம் அழைக்காதே அம்மா, பூச்சாண்டி வேண்டாம் நீ அழைக்காதே அம்மா, சும்மா நான் இருக்கேன் அழவும் மாட்டேன், வம்பேதும் செய்யேன் நீ ஊட்டும் அன்னம் தின்பேன், பூச்சாண்டி வேண்டாம் கோபியர் பின் நின்று அவர் கண்ணை பொத்த மாட்டேன், கோபமோடு அண்ணனை கடிந்து பேச மாட்டேன், ஊரில் உள்ள சிறுவருக்கு ஊறு செய்ய மாட்டேன், வேண்டும் வேண்டுமென்று வெண்ணெய் கேட்க மாட்டேன், மண்ணும் தின்ன மாட்டேன், மன்னிப்பாயே அம்மா, பூச்சாண்டி வேண்டாம் அம்மா, கிணறு பக்கம் இனிமேல் மறந்தும் போக மாட்டேன், கன்று குட்டி கயிறை என்றும் அவிழ்க்க மாட்டேன், அரவம் மீது ஏறி ஆட்டம் போட மாட்டேன், அமைதியாக உன்முன் அமர்ந்திருப்பேன் அம்மா, பூச்சாண்டி வேண்டாம் அம்மா. மகனாம் ஜெகநாதன் மணியாக பேச மகிழ்ந்தாளே தாயும், மறந்தாளே யாவும் புரந்தரனின் விட்டலன் பெற்றவளும் அணைக்க நிரந்தரமாய் மகிழ்ந்தான் நிம்மதியாய் உணர்ந்தான். மேற்படி பல பல பாடல்களை இளம் பிராயத்தினருக்காக தாசர் இயற்றியிருந்தாலும் ஜெகதோத்தாரண ஆடிஸ்தலே யசோதே, ஜெகத்காரணனான கண்ணனை தன் குழந்தையாக எண்ணி இருக்கின்ற அன்னை யசோதையின் அப்பாவித்தனம், போகதிலோரங்கா பாலகிருஷ்ணனை விளையாட போக வேண்டாம் என்று அன்னை யசோதை கெஞ்சும் பாடல், யாதவா நீ கண்ணனை இல்லத்திற்கு அழைக்கும் பாடல் போன்ற பாடல்கள் எந்த பிராயத்தை சேர்ந்தவர்களுக்கும் தேனமுதாக திகழும் என்பதில் எள்ளளவும் ஐயமில்லை. 14ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.